செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அதிமுக திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி மற்றும் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. செங்கை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ். ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேரூர் கழக செயலாளர் எம். தினேஷ்குமார், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் வி. வேலாயுதம், ஒன்றிய கழக செயலாளர் ரைஸ் மில் செல்வம் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. சென்னையை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை ஒட்டி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் சா. ராஜேந்திரன் அவர்களின் தலைமையில் தாம்பரம் மத்திய பகுதி கழக செயலாளர் எல்.ஆர். செழியன் ஏற்பாட்டில் அண்ணாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் பி.கே. பரசுராம், பகுதி கழக செயலாளர்கள் கோபிநாதன், மாடம்பாக்கம் தேவேந்திரன், மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் தில்லைராஜ், மாமன்ற உறுப்பினர் வாட்டர்ராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் சா. ராஜேந்திரன் மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். தொடர்ந்து பகுதி கழக செயலாளர் வழக்கறிஞர் எம்.கே. சதீஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ராஜப்பா, முன்னாள் பல்லாவரம் நகர செயலாளர் சேவல் சேகர், வட்டச் செயலாளர்கள் எம்.கே. சரவணன், எம். செல்வம், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் அன்னபூரணி, சதீஷ், மனோகரன், குருபிரசாத், அனுஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் பல பகுதிகளில் அதிமுகவினர் அவரது சிலைக்கும் உருவப்படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அந்த வகையில் அண்ணாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான எம்.சி. சம்பத் தலைமையில் மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்நிகழ்வில் கழக மீனவரணி இணைச் செயலாளர் தங்கமணி, மாவட்ட அவைத்தலைவர் சேவல்குமார், ஒன்றிய கழக செயலாளர் காசிநாதன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஸ்ரீநாத், மஞ்சக்குப்பம் பகுதி கழக செயலாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து அரியலூரில் அதிமுக மாவட்ட கழகத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட கழக செயலாளருமான தாமரை ராஜேந்திரன் தலைமையில் அதிமுகவினர் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக முன்னாள் அரசு தலைமை கொறடா தாமரை ராஜேந்திரன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து கழக கொடியினை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ இளவழகன், மாவட்ட பொருளாளர் அன்பழகன், மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் பிரேம்குமார், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஜீவா, அரங்கநாதன் மாவட்ட எம்ஜிஆர் பேரவை செயலாளர் சிவசங்கர், ஒன்றிய செயலாளர்கள் பாலசுப்ரமணியம், செல்வராஜ், நகர செயலாளர் செந்தில் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு சிதம்பரம் புறவழிச்சாலை வண்டி கேட் பகுதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. பாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அருகில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களது திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்புச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான முருகுமாறன், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், மாவட்ட அவைத்தலைவர் எம்.எஸ்.எம். குமார், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாலசுந்தரம், நகரச் செயலாளர் செந்தில்குமார், கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரம் வானொலி திடலில் உள்ள அவரது முழு திருவுருவ சிலைக்கு கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து விருத்தாச்சலம் அரசு போக்குவரத்து பணிமனையில் 50ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பொன் விழாவை முன்னிட்டு அண்ணா போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு இலவச வேஷ்டி சேலைகளும் இனிப்புகளும் வழங்கி கொண்டாடினர். மேலும் அண்ணா போக்குவரத்து தொழிற்சங்க தொழிலாளர்களுக்கு உரிமைச் சீட்டுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் நகர கழக செயலாளர் சந்திரகுமார், மாவட்ட துணை செயலாளர் ரவிச்சந்திரன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணி மாவட்ட செயலாளர் அருண், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அருளழகன், மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் ரமேஷ் மற்றும் நகர நிர்வாகிகள், அண்ணா போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்.
தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அதிமுக மற்றும் அண்ணா தொழிற்சங்கத்தினர் சார்பில் அண்ணா தொழிற்சங்கத்தின் 50வது ஆண்டு பொன்விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திருச்சி மாவட்டம் துறையூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி கலந்து கொண்டு பணிமனை முன்பு உள்ள கழக கொடிக்கம்பத்தில் கழக கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திரா காந்தி, மாவட்ட நிர்வாகிகள் அறிவழகன் விஜய், பொன் காமராஜ், அன்பு பிரபாகரன், புல்லட் ஜான், பொதுக்குழு உறுப்பினர்கள் சரோஜா இளங்கோவன், மைவிழி அன்பரசன், ஒன்றிய செயலாளர்கள் செல்வராஜ் ராஜாங்கம், ராம்மோகன் ராஜேந்திரன், தொழிற்சங்க தலைவர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC அண்ணா தொழிற்சங்க அலுவலகத்தில் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து கழக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவி மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் சிவசுப்பிரமணியன், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ராஜசேகர், மாநில அண்ணா தொழிற்சங்க இணை செயலாளர் சூரியமூர்த்தி, NLC அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ், NLC அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்தின் தலைவர் வெற்றிவேல், NLC அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்தின் பொருளாளர் தேவானந்தன், வடலூர் நகர கழக செயலாளர் பாபு, ஒன்றிய செயலாளர்கள் கோவிந்தராஜ், பாஷ்யம், வினோத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மும்முனி மற்றும் செம்பூர் சாலையில் உள்ள போக்குவரத்து பணிமனையில் கழக MGR மன்ற துணை செயலாளர் ஜாகிர் உசேன், புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து அண்ணா தொழிற்சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார், மண்டல துணை செயலாளர் மூர்த்தி, பணிமனை தலைவர் பிரபாகரன், மண்டல தலைவர் மதியழகன், பணிமனை செயலாளர் பாபு, செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை மாநகர் போக்குவரத்து கழக மத்திய பணிமனையில் வடக்கு மண்டல இணைச் செயலாளர் R. கோபாலன் கலந்து கொண்டு கழக கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் சங்க உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.